அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் புலாவ் நம்ம பிளெயினாக செய்ய போகிறோம். இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ நான் குக்கரில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். குக்கர் ஹீட் ஆனான 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனான பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்குங்க. ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடபிள்ஸு பீன்ஸும் கேரட்டு கொஞ்சமாக புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும். நான் பீன்ஸு கேரட்டை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டோங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் 65, நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் 65யும் சிக்கன் கிரேவி வேணும் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி சேர்த்தோன்னே நல்லா கரெக்டான உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், பாஸ்மதி அரிசி நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நான் 2 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த கப்பால் தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த கப்பால் தான் ரைஸ் எடுத்துருந்தேன். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் பேனில் செய்கிறதா இருந்தால் தண்ணி அளவு வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 1 விசில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழையை மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.